வன்முறை வெறியாட்டம் ஆடியிருக்கிறார்கள். அங்கே அவர் குடும்பத்தில் உள்ள நமது சகோதரிகளையும் மிகவும் காவல்துறையினரே சொல்லும் அளவுக்கு இது ரொம்ப ஓவரா போச்சுங்க அப்படின்னு போலீஸே சொல்ற அளவுக்கு இவர்களுடைய பேச்சு ஒரு கட்டுக்கடனாக போகுது அப்படின்னு காவல்துறையே முகம் சுழிக்கிற அளவுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு 25 பேர் அங்க போய் வந்து ரொம்ப தரக்குறைவா நடந்திருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனேயே இன்று காலையே தகவல் தெரிந்த நமது கூட்டணியுடைய கழக தோழர்கள், நமது தோழர்கள் அனைத்தும் இன்று காலை காந்தி சிலை முன்பு உடனடியாக திரண்டு அந்த வஞ்சகங்களை காவல்துறையினர் கோட்டம் அடைக்கிற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காலையிலேயே 11 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் காந்தி சிலை முன்பு அவர்களை கைது செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்பொழுது காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நிச்சயமாக வந்து இனிமேல் இந்த மாதிரி விரும்பத்தகாத சம்பவங்கள் பொள்ளாச்சியில் நடைபெறாத அளவுக்கு அவர்கள் மீது கடுமையான வழக்குப்பதிவுகளை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியளின் பேரிலே அப்போது கலெக்டர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் தோழர்கள் வேண்டுகோளை ஏற்று இன்றே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திட வேண்டும், இவர்களது கோட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்ற முடிவிலே இன்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அவமதிப்பு என்றால் அது நமது தோழமை இயக்கத்திற்கும் நமக்கும் எல்லாம் சேர்ந்த அவமதிப்பு என்று கருதி கொண்டு இங்கே வந்திருக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் நமது தோழமை இயக்க தலைவர்களையும் என் பணிவுடன் பாடம் கலந்து நன்றிகளை தெரிவித்து நான் வரவேற்கிறேன். தற்போது தோழமை இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தோழமை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களது கருத்துக்களை இதை எப்படி ஜனநாயக ரீதியாக நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்ற கருத்துக்களை நாங்கள் தெரிவிங்கள். இறுதியாக அண்ணனது இல்லத்தில் என்ன நடந்தது என்று அண்ணன் அவர் கூடி கொடுத்த பின்பு தாங்கள் தோழமை கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவுகள். இறுதியாக திராவிட மாவட்ட செயலாளர் தலைமையினுடைய ஒப்புதலை பெற்று நாம் எந்த விதமான அடுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவிப்பார் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தங்கள் பொறுப்பாளர்களை வழங்கி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அண்ணன் தலைவர் தீர்மானம் செல்வார் அவர்கள் உரையாற்றும். அமைப்பு பணியேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தனது முருகேஷ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற தோழமை கட்சி மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, தொடர்ந்து பாரதிய ஜனதா ஏதோ ஒரு வகையிலே தமிழகத்திலே கலவரத்தை தூண்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருவது அனைவருக்கும் தெரியும். அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திரு அண்ணாமலை அவர்களும் எங்கு சென்றாலும் பிரச்சனைக்குரிய கருத்துக்களை சொல்லி யாருமே நம்ப முடியாத நடக்காத சில பொய்களை எல்லாம் சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு வருகிறார். அதை போலத்தான் இன்றைக்கு அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டுகிற அந்த பிரச்சனையில் அந்த இயக்கம் ஆரம்பித்ததே அந்த கலவரத்திலே தான். அந்த பாபர் மசூதியை இடித்து அவர்கள் ராமர் கோயில் கட்டுகிற அந்த காலம் தொட்டு தொடர்ந்து பிரச்சனை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அவங்க என்னை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து இருப்பதால் எங்கள் வீட்டிலே அனுதினமும் தினம் ஒரு கடவுளை கும்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம் எல்லாரும். நானே காலையில் எந்திரிச்சா ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் வருவேன். அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் கடவுளை வணங்குகிறவர்கள் தான். ஆனால் ஏதோ இவர்கள் தான் அந்த கடவுளுக்கு சொந்தக்காரர்களைப் போல ராமரை தூக்கிக் கொண்டு தொடர்ந்து அரசியல் செய்கிறவர்கள் இன்றைக்கு சமீப காலமாக அந்த ராமரை தூக்கி அணைந்து கொண்டிருக்கிறார்கள்.
நேற்று அந்த கோவிலில் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை ஒட்டி பலரும் பலவிதமான தங்களுடைய சொந்த கருத்துக்களை முகநூலிலே பதிவிட்டிருந்தார்கள். வெகு ஆபாசமாகவெல்லாம் அந்த பதிவுகளை எல்லாம் நான் படித்தேன். இருந்தாலும் ஒரு உண்மையான கருத்தை நான் அதில் பதிவிட்டேன். இங்கே வருகிருந்திருக்கிற நிறைய பேர் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அதிக பேர் மாட்டுக்கறி சாப்பிடுவோம். சபரி பாய் அவர்களெல்லாம் மாட்டுக்கறியில சாப்பிட மாட்டாங்க. நாங்களே விரும்பி சாப்பிடுவோம். நேற்றைக்கு அந்த பதிவுகளை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் மீன் சாப்பிடுறது, கறி சாப்பிடுறது, ஏன்னா அண்ணாமலை அழைத்து விட்டிருந்தார் கறிக்கடை மீன் கடை எல்லாம் அடைக்கணும், மீறி கடைகளை திறந்தா இன்னைக்கு அவங்களுக்கு ஃபைன் போடணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாரு. அதுக்காக நம்ம கலந்த தோழர்கள் எல்லாம் அந்த கறி சாப்பிட்ற மாதிரி போட்டார்கள், புகைப்படங்களை நிறைய போட்டார். நான் மாட்டுக்கறி விரும்பி சாப்பிட்றோம், அதனால அந்த கறியை படம் எடுத்து சாப்பிடும்போது உடம்பு கூட இருந்துக்கலாம் போட்டேன். அது நான் விரும்பி சாப்பிடுகிற உணவு, அதை நான் பதிவிட்டேன். ராமர் கோயிலுடைய திறப்புடா இருக்கிறது, நான் விரும்பி சாப்பிடுகிற மாட்டுக்கறி நான் சாப்பிட்டுருக்கேன். அது ராமருக்கு விரும்பிய மாட்டுக்கறி நான் சாப்பிட்றேன்னு போட்டேன். நான் முகநூல்ல கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், படித்தேன். அது உண்மைன்னு தெரிஞ்சது, அதனால நான் போட்டேன். அது அது உண்மையா இல்லையாங்கிற கருத்து காசு கண்ணன் மனோகரன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பட்டிமன்றங்கள் வச்சாலும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறது அவர்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறாங்க. நான் பதிவு போட்டேன். எனக்கு வெளியூர்ல இருந்து சில நண்பர்கள், உணவு நண்பர்கள்லாம் என்னை கூப்பிட்டு, ஏங்க சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோவில் போறீங்க, செவ்வாய்க்கிழமை மாரியம்மன் கோவில் போறீங்க, எதுக்கு நீங்க இந்த பதிவு போட்டுருக்கீங்க, கொஞ்சம் தயவுசெய்து எடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. மதியானம் வரைக்கும் ஒரு 150 லைக் போச்சு. எனக்கு ஒரு வேடிக்கை சந்தோஷமா இருந்தது. அப்புறம் சரி வேண்டாம் எதுக்குன்னு மதியானத்துக்கு மேல பதிவு எடுத்துட்டேன். எல்லாம் என் நண்பர்கள், அவர்கள் சொல்லி இல்லை, என் நண்பர்கள் வேண்டுகோள் கொடுத்ததுனால் நான் அந்த பதிவை எடுத்தேன். இன்னைக்கு கூட சொல்ல போனா இவங்க பேசுறதுக்காக கொஞ்சம் ஆபாசமாவே நேற்றுக்கு ஒரு பிஜேபி தோழர்கிட்ட பேசுனேன். இப்படி பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் பண்ண எனக்கு இஷ்டப்பட்டு நான் பண்றேன், நான் திங்கமா போட்டுருக்கேன். அவரோட விளக்கம் தான் நான் அதுக்கு ராமர் பிறந்த கதையை சொல்லி சொன்னேன். இப்படி எல்லாம் சொல்றாங்க எனக்கு தெரியலப்பா, ஆனா ராமரை கும்பிடுற அனுமான அனுதினம் வாங்குறேன் நானு, அதனால தைரியமா போடுவேன் அப்படின்னு சொன்னேன். இதுதான் நடந்துங்க. இதற்காகத்தான் இன்னைக்கு மாவட்ட செயலர் கேட்கும்போது கூட சொன்னேன். எல்லாரும் அவங்க எனக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் சொன்னாங்க. என்னென்ன தகவல் தெரியாது, அது நான் கேட்கறவங்களுக்கு எல்லாம் நான் விளக்கமா சொன்னேன். இந்த மாதிரி நடந்தது, அதுக்காகத்தான் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. ஆனா எந்த சூழ்நிலை அவங்க வந்தாலுமே அரசியல் ரீதியாக அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் தம்பி சொன்ன 45 ஆண்டு காலம் இந்த அரசியல்ல எத்தனையோ பேரை பார்த்துட்டேன் பொள்ளாச்சிக்குள்ள. ஆனாப்பட்ட ரவுடிகள் எல்லாம் இந்த பொள்ளாச்சி திருநகரில் நேருக்கு நேர் எதிர்த்து சந்திச்சு அதுல ஜெயிச்சு வந்தவன் நான். அது பெருமையா நான் சொல்லிக்கிறேன். நேரத்தில் அப்படிப்பட்ட என்னோட வீட்டுக்கு வர்றாங்க. இன்னைக்கு டிஎஸ்பி சொன்னேன், நீ கேஸ் போடுறா போடு, போடலைன்னா ஒவ்வொருத்தையும் வச்சு செய்யற அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். ஆனா மனோகரன் காலையில கடுமையாக காவல்துறை மாற்றம் பண்ணாங்க. அவங்க கேஸ் போடுறேன்னு சொன்னாங்க. கேஸ் போடலைன்னா அனைத்து கட்சியும் சேர்ந்து இது ஒரு முன்னுதாரணமாக இருந்துச்சு. ஒருத்தர் வீட்டுக்கு போய் ரோட்ல இருந்து என்னமோ பேசி போட்டோம், நம்ம விமர்சனம் பண்ணி போடுறோம். வீடு தேடி வர்றாங்கன்னா அதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்தாங்க. காலையில் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியம் இருந்தது. இத்தனை பேர் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண தொண்டன், எனக்கு பொள்ளாச்சி நகரத்தில் இத்தனை பேர் ஆதரவு இருக்கிறார்கள் என்கிற போது இவர்களை எந்த கோணத்திலும் நான் எதிர்ப்பதற்கு என் குடும்பம் இன்னைக்கு 3 பேர் தான். என் மனைவி, என் மகள், என் மருமகள் 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க போன் பண்ணி தான் என் பையன் அங்கே வந்திருக்கான். ஆனா அந்த 3 பேர் தான் சமாளிச்சாங்க. பெண்கள் தான் சமாளிச்சுட்டு இருந்தாங்க. கடுமையான வார்த்தைகள் என்னென்ன பேசணுங்கிறத இல்லாம தான் பேசியிருக்காங்க. பஜனை போட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சுக்காங்க, வீட்டுக்குள்ள சமையல் செஞ்சுட்டு இருந்தவங்க ரோட்ல தான் பஜனை போகுது, இன்னும் என்ன பஜனை பாட்டு பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்காங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு முன்னால எல்லாம் கீழே ரோட்டில் உட்காந்து அதெல்லாம் கை தட்டி பாட்டு பாடிட்டு கொண்டு வந்துருக்காங்க. பையன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ரேஸ் ஆயிருக்குது. அவங்க ஸ்ரீராம் அந்த படத்தை வச்சு தீபாவளி எல்லாம் காட்டி பூஜையெல்லாம் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து அந்த படத்தை கொடுக்கணும்னு என் மனைவிட்ட கொடுக்கணும் போய் சொல்லியிருக்காங்க. இவங்க வாங்கல, அவர் வாங்கிக்கிட்டாங்க. தண்ணி கேட்டிருக்காங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி.
அதுல தண்ணி அவங்க உள்ள வந்து கேட்டவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு சொம்புல தண்ணி கொண்டு போய் கொடுத்து போயிருக்காங்க. தண்ணி கொண்டு போய் கொடுத்தது அந்த சொம்ப வாங்கி கையில் வச்சுட்டு ஒரு கையை பிடிச்சிட்டு போட்டா செக்க வைக்கிறாங்க. போட்டா வச்சு போட்டா எடுக்கிறாங்க. போட்டா எடுக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்காங்க. மணிமாற உடனே வண்டியில் இருந்த தந்தை பெரியாரோட புகைப்படம் போட்ட புத்தகத்தை எடுத்து புத்தகத்தை நீ வாங்கிக்க புத்தகத்தை கொடுத்துருப்பாரு. நாங்கள் இந்த படம் வாங்குறோம், இது புத்தகத்தை வாங்க. உடனே ஜெய் ஸ்ரீராம் கோஷம், தந்தை பெரியார் வாழ்க்கைன்னு இவன் கோஷம். அந்த வீடியோவில் அதெல்லாம் வந்துருக்கு, பார்த்துருக்கீங்க. கோஷம் போடுறதாரு என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் என் பையனும் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட்கள் வந்திருக்கிறாங்க. எங்கே வரவுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அந்த கோஷம் போடுறவங்க உடனே தள்ளி விட்டு சட்டை பிடிச்சி இழுத்து கீழே விழுந்துட்டான். படத்தை தட்டி இருக்கேன், பெரிய படத்தை கீழே வந்துருச்சு. பூஞ்சி எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் தப்பு மேலே விழுந்திருக்காங்க. இதுதான் நடந்த சம்பவம். ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். நம்ம கழகத்தோடெல்லாம் வந்து மறியல் பண்ணாங்க. போனோம். காவல்துறையின் வேண்டுகோளை ஏற்று எந்திரிச்சு வந்துட்டோம். அங்கேயே வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. தேர்தல் நடந்துகிற நேரத்தில் ராமரை தூக்கிட்டு அவன் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தொடர்ந்து இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவான். இப்போ வரும்போது கூட எனக்கு தொலைபேசியில் தகவல், நான் சார்ந்து செய்து கொண்டிருக்கிற தொழில் உங்களுக்கெல்லாம் தெரியும். மாட்டு சந்தையில் மாட்டு லாரி எதுவும் பொள்ளாச்சிக்குள்ள வரக்கூடாது. மாட்டு லாரி எதுவும் பொள்ளாச்சி வரக்கூடாதுன்னா இது பொதுமக்கள் பிரச்சனை தான், நீ முடிஞ்ச பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்தேன். அப்படி ஒரு சவால் விட்டுருக்குறாங்க. மாட்டு லாரி எதுவும் வரக்கூடாதுன்னு காவல்துறையில சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி எந்த ரூபத்தில் அவர் வந்தாலும் சந்திப்பதற்கு உங்கள் துணையோடு எதையும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆதரவு என்றைக்கும் தேவை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். மாவட்ட செயலர் வந்திருக்கிறார். அவர்களை கலந்து கொண்டு எந்த முடிவாக இருந்தாலும் நல்ல முடிவாக நாம் எடுப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்வேன். நன்றி. நமது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை இப்படி வந்து தந்துறீங்களா? சரி. நமது திராவிட இயக்க தமிழர் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் காசு நாகராஜன் அவர்கள் கருத்துரை வழங்குவார். அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு வகையில இந்த தேர்தலில் நம்ம என்ன செய்யணுங்கிறத எதிரி நமக்கு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நடந்த சம்பவம் வந்து நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உள்ளபடியே பாஜக எதிர்ப்பாளர்கள், பார்ப்பன எதிர்ப்பாளர்கள், இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் எல்லோரையும் ஒரு அணியில் நிறுத்த வேண்டிய தேவை, ரொம்ப நெருக்கடியான காலகட்டம். இந்த நேரத்தில் அதை பொள்ளாச்சி நகரத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு ஒன்று கூடினோம். ஏன்னா இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது 18ஆம் ஆண்டிலிருந்தே தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆன்டி பிஜேபி கருத்து, மக்கள் கருத்து வந்து பாஜகவுக்கு எதிரான கருத்து தமிழ்நாடு முழுவதும் பரவலாகவே இருந்தது. இப்ப நமக்கு நம்முடைய ஆட்சி வந்துருச்சு. செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஏறக்குறைய 1 நூற்றாண்டு காலத்திற்கு இந்த தமிழ்நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்லுகிற தொலைநோக்கு திட்டங்கள். இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் சிந்திக்காத, செயல்படுத்தாத திட்டங்களை திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நாம் ஆதரவை திரட்ட வேண்டிய இந்த சூழலில் இந்த சங் பரிவார் கும்பலுடைய மதவாத வன்முறையை, வெறுப்பு அரசியலை, பிரிவினைவாத அரசியலை, பயங்கரவாத அரசியலை நாம் ஏறக்குறைய பேசுவதை குறைத்துக் கொண்டோமோ என்று கவலைப்பட்ட நேரத்தில் தமிழ்நாட்டில் முழுவதுமே பிஜேபிக்கு எதிரான கருத்து மக்கள் கருத்தாக வலுப்பெறாமல் இருக்கிறது என்கிற உண்மையை நாமும் இங்கே ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஏன்னா இவ்வளவு திட்டங்களோடு ஒரு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநில சர்க்காரும் இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தவில்லை. வெகு மக்களுக்கு முழுமையாக 100% பயன் தரக்கூடிய செயல்பாடுகளை சிந்தித்து முதலமைச்சர் செயல்படுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் சாதாரணமா சொல்லுவாங்க சல்லி பிரச்சனைன்னு, அது மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பாஜகவும் சங் பரிவார் கும்பலும் ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தை திருப்புகிற வகையில் நாடு முழுவதும் கடுமையான சொல்லில் சொல்வதென்றால் காலித்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஊடகங்கள் துணை போய் கொண்டிருக்கின்றன. இது தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருக்கின்றன. இந்த சூழலில் நாம் வலிமையாக நம்முடைய கருத்தை ஓங்கி சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணி, இன்னொரு பக்கம்
சங் பரிவார் கும்பலுடைய இந்த வெறுப்பு, பிரிவினைவாத, பயங்கரவாத, மத வன்முறை அரசியலை மக்களிடத்தில், குறிப்பாக இளைஞர்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. இந்த இரட்டை நுகத்தடிகளோடு நாம் பயணிக்க வேண்டிய இந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகள் என்கிற ஒரு அமைப்பு, இன்னொரு பக்கம் எங்களை போன்ற இயக்கங்களாக இருக்கிறவர்கள், தேர்தல் அரசியலுக்கு வராமல் இயக்கங்களாக இருந்து இந்த திராவிட மாடல் அரசினுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் கருத்தை, ஆதரவை திரட்டுகிற வேலையை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இயக்கங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில், இப்படி நாம் இணைந்து செயல்பட வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஜனவரி முடிஞ்சிருச்சு, இன்னும் அதற்கான முன்னெடுப்புகளை யாரும் எங்கேயும் தொடங்கலையே, அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைக்கு மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த வேகம் மக்களிடத்தில் கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சி நடக்கலையே என்கிற கவலை கூட இந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே ஓடிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு பக்கத்தில் இதை தொடங்க மாட்டோமான்னு. அந்த வேலையை பொள்ளாச்சியில் சிறப்பாக சங்கிகள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தம்பி மணிமாறன் மீதான தாக்குதல் என்பது நமக்கு இங்கே கூடியிருக்கிற எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி. அவர்கள் இதை செய்வார்கள். 2002 குஜராத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய இனப்படுகொலையின் போது ஒரு கிராமத்தில் மக்களை அடித்து அவர்கள் படுகொலை செய்கிற அந்த காட்சியின் போது அந்த மக்கள் எல்லாம் கிளம்பி தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி போய் அவர்கள் அடைக்கலம் புகுந்த இடம் ஜாப்ரி என்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாப்ரியினுடைய வீட்டில் போய் அவங்க தங்கினாங்க, அடைக்கலம் புகுந்தார்கள். அந்த ஜாப்ரியினுடைய வீட்டில் அவர்கள் புகுந்த போது இந்த வன்முறை கும்பல் அங்க போகுது. போய் ஜாப்ரி வீட்டில் இருந்த அடைக்கலம் புகுந்த மக்களை எதுவும் செய்யல, மாறாக வீட்டிற்குள் நுழைந்து அவர் ஒரு முன்னாள் எம்பி, அவரை பிடித்து இழுத்து அவருடைய கைகளையும் கால்களையும் வெட்டி வெளியில் இழுத்துட்டு வந்தார்கள். அதை பதிவு செய்திருக்கிறவர் சொல்றார், அடைக்கலம் கொடுப்பார் என்று கருதி போன ஜாப்ரிக்கு அது நிலைமை என்று சொன்னால் அங்க அடைக்கலம் புகுந்த மக்கள் என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பாரு, நீங்களே முடிவு செய்யுங்கன்னு சொல்லி தான் அந்த கட்டுரையை முடிச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய மதவாத வன்முறையை 2002 நிகழ்த்தி காட்டிய கும்பல் தான் இந்த சங் பரிவார் கும்பல். அந்த அரசியல் இந்தியா முழுவதும் ஏறக்குறைய நியாயப்படுத்துகிற சூழலில் இந்த 24 தேர்தல் களத்தில் நாம் ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள், அரசியல் சட்டத்தை மதிக்கிறவர்கள், இந்திய துணைக்கண்டத்தில் மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறவர்கள், சுயமரியாதையை, சமூக நீதியை பேசுகிறவர்கள் எல்லோரும் தான் இங்க இருக்கிறோம். மீண்டும் 2024 இவர்கள் தனிப்பெரும்பான்மையின் ஆட்சி அமைப்பார்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்கு தெளிவாக தெரியும், தமிழ்நாடு ஒருபோதும் குஜராத் ஆகாது, ஆக விடமாட்டோம். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவும் குஜராத்தாக மாறுகிற போது தமிழ்நாடு என்ன ஆகும்? தமிழ்நாடு மட்டும் எப்படி தப்பிக்க முடியும்? நாம தனித்துவத்தோடு இருக்கிறோம். ஆனால் மொத்த இந்தியாவும் குஜராத்தாக மாறிவிட்டால் இதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூடி இருக்கிறது. தம்பி மணிமாறன் மீதான தாக்குதலின் மூலமாக ஜனநாயக சக்திகளை, சமூக நீதி சக்திகளை, திராவிட மாடல் ஆட்சியினுடைய தாங்குதூண்களாக இருக்கக்கூடிய இயக்கங்களை எல்லாம் ஓர் அணியில் அவர்கள் திரட்டி இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட செயலாளர் வருகை தந்திருக்கிறார். அவர்களுடைய முன்னிலையிலேயே நான் பணிவோடு வைக்கிற வேண்டுகோள், இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை நாடாளுமன்ற தேர்தல் களத்துடைய வெற்றிக்கு நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணியை இழுத்து கொண்டு போக வேண்டும். இழுத்துக்கொண்டு தெரு தெருவாக போய், திண்ணை திண்ணையாக போய் மக்களிடத்திலே பேசுவதை போலவே எல்லோருடைய கையிலும் ஊடகங்கள் வந்துவிட்டது. ஆண்ட்ராய்டு போன் எல்லாத்து கையிலும் இருக்கு. எல்லா செய்திகளையும் அவர்கள் அதில் தான் மிகப்பெரிய அளவில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில், சமூக வலைதள பதிவுகளிலும் நாம் இவர்களுக்கு எதிரான கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சியாக அரசாக அமர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் பெரிய அளவில் போராட்டத்தை திட்டமிட்ட முடியும் என்று நமக்கு தோன்றவில்லை. அது சாத்தியமா என்றும் கூட எனக்கு புரியல. ஏன்னா இங்கேயே உட்கார்ந்து ஆளுங்கட்சி அரசுக்கு எதிராக அல்லது காவல்துறைக்கு எதிராக எல்லாம் போராட்டங்களை வடிவமைத்து விட முடியாது என்று நான் கருதுகிறேன். என் மாவட்ட செயலாளர் எந்த கருத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. நான் அவரிடத்தில் ஒன்று சொல்லிக் கொள்கிறோம், இதை இயக்கங்களாக இருக்கிற நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இன்னொரு பக்கத்தில் அந்த வேலையை நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த வாரத்திலேயே வெளியில போய் நாங்கள் அதற்கான அறிவிப்புகளை நாங்கள் வெளியிட்டுக் கொள்கிறோம். மற்றபடி நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை முழுமையான ஆதரவை கொடுக்கும். ஜனநாயக பூர்வமாகவும் யதார்த்தமாகவும் சாத்தியப்படக்கூடிய கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டு சரியான தீர்மானத்தை முன்னெடுத்து 24 தேர்தல் களத்தை நோக்கி இந்த கூட்டணியை நகர்த்த வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
பணிகளை செய்ய வேண்டும். அதற்கான என்ன நீங்கள் முடிவு எடுத்தாலும் அதற்கு துணையாக திராவிடர் விடுதலை கழகமும் களத்திலே நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. கொள்கைகளுக்கு எதிரானவர்கள் இங்கே யாருக்கும் தனிப்பட்ட நபர்களுக்கு இங்கே இயக்கங்களோ கட்சிகளோ எதிரானவர்கள் அல்ல. அந்த பிஜேபி எடுக்கக்கூடிய சர்க்கார் நடவடிக்கைகளுக்கு இந்த கூட்டமைப்பு எதிரானது. அவர்கள் எந்த வடிவத்திலும் வளர விடக்கூடாது. நேரத்தில் ஒருங்கிணைந்த உங்களுடைய கரகோஷங்களை கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம பொறுமையா கையாளணும் அந்த சூழ்நிலையை. இது சட்ட ரீதியான முறையில் தான் நீங்க கையாண்டு அவங்க மேல மிகப்பெரிய கடுமையான தண்டனைக்குட்பட்ட சட்டங்களை அவங்க மேல போட வேண்டும் என்று மனித ஜனநாயக கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறது. எதிராக வெற்றியாக பார்க்க முடியும். அதை செய்தியாக பொதுமக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு நான் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். போராட்டங்களை நாம் கையெழுக்க வேண்டும். அந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு துணை நிற்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறினேன். நமது அமைப்புக்காகவும் நமது கூட்டணிக்காகவும் பலம் சேர்க்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களோடு துணை நிற்போம் என்று மாவட்டத்தின் சார்பாக கலந்து தகவல் சொல்லி இருக்கிறோம். மாவட்ட செயலாளர் கூப்பிட்டா கலந்துக்கு தயாரா இருக்கிறாங்க, ஏற்பாடு செய்யுங்க கேட்டு வாய்ப்புக்கு நன்றி போய் விடைபெறுகிறேன். அதே போல உங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், எல்லா பிரச்சனைகளையும் உடனடியா நேரடியா முகநூல்ல தனித்தனியா பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய சொந்த கருத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெயகின் வரவேற்கிறோம். அதே போல் அண்ணன் சொன்னாங்க, அடிக்கு அடிதான் பதில், கன்னத்துல விட்டா இன்னொரு கன்னத்தை அடிச்சாதான் பதில் எல்லாம் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அந்த முறையிலே மனித சங்கிலி ஆகட்டும் அல்லது பொதுக்கூட்டமாகட்டும் அல்லது ஆர்ப்பாட்டமாகட்டும் எங்களுடைய தலைமை என்ன எங்களுக்கு கட்டளை இடுகிறதோ அதை கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்னும் இளைஞரணி தம்பிமார்கள்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுல மிக சிறப்பு வாய்ந்த வகையில எப்படி இந்த இளைஞரணி மாநாட்டிலே கிட்டத்தட்ட அந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டதிலே 95% மேலும் இளைஞர்கள் கலந்து கொண்டார்களோ அதே போன்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே நிச்சயமாக இளைஞரணியுடைய பலம் என்னவென்று காட்டுகின்ற வகையிலே நாங்கள் அதில் பங்கெடுப்போம் என்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த வழக்கின் போக்கு குறித்து இன்று நமது புகாரின் மேல் காவல்துறை எத்தகைய மேல் நடவடிக்கை எடுத்தது குறித்து நமது நகராட்சியின் வழக்கறிஞர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் அமைப்பாளருமான அண்ணன் மருதராஜ் அவர்கள் தங்கள் முன்பு எடுத்துரைப்பார். அனைவருக்கும் வணக்கம். காலையில் எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே அப்புறம் மாவட்ட செயலாளருடைய அறிவுறுத்தல், நகர செயலாளர்கள் மற்றும் முன்னணியில் இருக்கிற அனைவரும் வந்துட்டாங்க. புகார் கொடுக்கப்பட்டது. தற்போது 10 செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 13 பேரை உடனடியாக இன்று இரவே அரசு செஞ்சிருவாங்க. அவங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. போன முறை இதே மாதிரி தான் நம்மளுடைய முதல்வர் மேல களங்கம் ஏற்படுத்தி 2 முறை அந்த லாரிகளை அடைச்சி ஒடிச்சு கேரளாக்காரர்களை அடிச்சு இந்த 2 கேஸ் இருக்குது. அது போக இப்போ அத்துமீறி வீட்டுக்குள்ள போய் அனுமதி பண்ணி பெண்களிட அத்துமீறி நடந்துருக்கிறாப்படி. இந்த 2 கேஸ் எடுத்தாலே குண்டாஸ் போடலாம். இது ஒண்ணுதான். இது நீங்க எல்லாம் பேசுறீங்க. இதையே நாளைக்கு சப் கலெக்டர்கிட்ட குண்டாஸ் போடுறதுக்கு சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இதெல்லாம் மீறி கட்சிக்குள்ள பெரிய வேறுபாடு பண்றாங்க அப்படின்னு ஒரு மனு எழுதி கொடுத்து நாளைக்கு குண்டாஸ் போடுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றதா இது மிகச்சிறந்ததா இருக்கும். எல்லா போராட்டமும் முன்னெடுக்கலாம். குண்டாஸ் எடுக்கிறதுக்கு அதை போடுறதுக்கு இது பண்ணணும். நாளைக்கு யாருமே இது பண்ணக்கூடாது. திரும்பி இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினாலே வரக்கூடாது. இன்னொரு இதே பிஜேபி சங்கி நீங்க எல்லாம் சொன்னீங்க. பெருசா நீங்க யாருமே வேற இதுல இருக்கிறது மனோரன் கூட தீவிரமா பேசினாரு. ஆனாலும் யாரும் அதை முன்னிறுத்தி எடுக்கல. அதை முன்னிறுத்தி எடுக்கல. இப்ப சொல்ற திமுக சட்டத்துறை நீங்க வாங்க, நாங்க புகார் எழுதி தர்றோம், ரிமாண்ட் அப்படிங்கிற இதுலயே எல்லாத்தையும் கொண்டு போவோம். அப்பதான் அவங்களை ஒடுக்க முடியும். நம்ம போராட்டம் பண்றது சில சமயத்துல ஆளுங்கட்சியில் இருக்கும்போது நம்மளை நாமளே எதிர்த்து பண்ற மாதிரி ஆயிரும்.
அதை கூட நீங்க புகார் கொண்டு இது மாதிரி இருக்குது, வாட்ஸ்அப்ல வந்திருக்குது, ஃபேஸ்புக்ல வந்திருக்குது, ட்விட்டர்ல வந்திருக்குதுன்னு சொல்லி எங்களுடைய நாலேஜ் கொண்டு வாங்க. அதை நம்ம ஒடுக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக ஒடுக்கணும். என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த குண்டாஸ் போடுறதுக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட நாங்க பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். அவரும் மேல பேசிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு கட்சிக்காரனுடைய இதில் அத்துமீறி வந்தா குண்டாஸ் தான் போடப்படும் அப்படிங்கிறதுக்கு இது முதல் எடுத்துக்காட்டா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த பெயில் வரும், அதை தடுக்கிறது, அதை எப்படி அது கிடைக்காம இது பண்றது, அனைத்து இதையும் திமுகவோட சட்டத்துறை செய்யுங்கிறதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நமது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். நமது அழைப்பை ஏற்று இந்த வருகை புரிந்துள்ள தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 11 மணிக்கு எங்களுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர், மாநில தீர்மான குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் அவர்களுடைய வீட்டில் நடந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது. இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்டிப்பாக இங்கே தோழமை கட்சி தலைவருடைய உணர்வுகளை எல்லாம் நாங்கள் மதிக்கின்றோம். எங்களுக்கும் கூட அதை எப்படி எங்கள் பாணியிலே எதிர்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் சிந்தனை செய்த பொழுது தொடர்ந்து சென்னையிலே இருந்து நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்பு கொண்டு இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காவல்துறை மூலமாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து நாங்கள் சொல்கின்றோம். நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் எங்களை போனிலே தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அதே போல முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்தும் கூட நடவடிக்கை அவர்கள் மீது கடுமையாக இருக்கும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இங்கே நமது சட்டத்துறை செயலாளர் அவர்கள் சொன்னதை போல 10 செக்ஷன்ல அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. நிச்சயமா அவர்கள் குறைந்தது ஒரு 30 நாட்களுக்கு ஆவது அவர்களை உள்ளே வைத்து அவர்களுக்கு உண்டான கவனிப்பையும் கூட சிறையில் செய்வதற்கு நாங்கள் சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா இது சாதாரணமாக தலைமை எடுத்துக்கல. முதலமைச்சரும் சரி, இந்த சிறை கிடையாது, கோவை சிறையில் 51 நாள் என்னை வச்சிருந்தாங்க. அதே சிறையில் தான் அவையில வைக்க போறோம். இதை தலைமை நாகராஜ் அவர்கள் சொன்னதை போல தலைமை இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இங்கே இந்த இடத்துல இந்த சம்பவத்துக்கு நாம் அனுமதி அளிச்சோம்னா தமிழகம் பூராவும் இருக்கின்ற ரவுடிகள் அவர்களுடைய கையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொருடைய தலைவருடைய வீட்டுகளில் போய் இந்த மாதிரி செய்வார்கள் என்ற முடிவை செய்து அவர்களை எப்படி ஒடுக்க சட்டத்தின் மூலமாக இன்னைக்கு நம்மகிட்ட சட்டம் கையில் இருக்கு, அதை வைத்து அவர்களை எப்படி ஒடுக்குவது என்பதை பற்றியெல்லாம் தலைமை தெளிவாக முடிவு செய்து நமது மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் தனியாக கூப்பிட்டு என்னிடம் சொன்னார்கள், இப்படி நம்ம செய்ய இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் பொள்ளாச்சியில் அமைதியை கொட்டுவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட நாகராஜ் அவர்கள் சொன்னது போல சில விஷயங்களை விட்டுவிட முடியாது. தொடர்ந்து தோழமை கட்சிகள் நீங்கள் ஒரு முடிவை எடுத்து இதற்கு எதிர்வினையாற்றும் பொழுது நாங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அதுக்குண்டான தார்மீக ஆதரவை கொடுப்போம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கின்றேன். அண்ணன் தென்றல் செல்வராஜ் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர். அதே போல இந்த நாள் நடைபெற்ற இளைஞர்களுடைய மாநாட்டுக்கு இந்த நகரத்திலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 இளைஞர்களை திரட்டி வந்த அந்த இளைஞர் படை தளபதியினுடைய வீட்டில் தான் தனி ஒரு சிங்கமாக அவங்களை சமாளித்தார் அப்படின்னு சொன்னது அது உண்மைதான். எதுக்கும் பயப்படாத இளைஞர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்றார்கள். அவர்களிடம் கொடுத்தால் இந்த பிஜேபி அந்த 20 பேரும் உயிரோடையே இருக்க மாட்டானுங்க. அதையும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அந்த பேர் என்ன சொன்னேன், பரமகுரு அவர்கள் மீது என்ன சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அனைத்து நடவடிக்கைக்கும் காவல்துறை தயாராக இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதை ஒரு தார்மீகமாக எடுத்துச் சென்று அதிலே நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் நமது அண்ணன் நாகராஜ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். இந்த கூட்டத்தினுடைய தேர்தல் தலைமையினுடைய உத்தரவு மீறி நான் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அவங்களும் தலைமையுமே இங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. எனவே இந்த இப்போ
இப்பொழுது 2 தீர்மானங்களை என்ன நாகராஜ் அவர்கள் படிப்பார்கள். அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வோம். அதற்கு பிறகு எதிர்காலத்தில் எப்படி செய்வது என்பதை பற்றி முடிவு செய்து கொள்வோம் என்று கூறி எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்ற அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று தீர்மானம் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று எதற்கும் நாங்கள் இருக்கிறோம், என்றும் உங்கள் பக்கம் இருக்கிறோம், உங்கள் தோழமையோடு இருக்கிறோம், என்றும் உங்கள் உடன் வருவோம், பாசிசத்திற்கும் பாஜகவிற்கும் சாவல்மணி அளிப்பதற்கு உங்கள் உடன் இருப்போம் என்று நீங்கள் எல்லாம் ஒரு விதமான நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கிய கூட்டணி கட்சி அமைப்பு தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சியின் தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தகைய கூட்டத்திலே 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த தீர்மானங்களை மாவட்ட கழக செயலர் அனுமதியுடன் நான் தற்போது வருகிறேன். இன்று 23/1/2024 மாவட்ட கழக தலைவர் முருகேசன் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சி நகர கழகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட கீழ்கண்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1, கழகத்தின் சட்டத்திட்ட குழு உறுப்பினர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தென்னன் செல்வராஜ் அவர்கள் மகனும் கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளருமான மணிமாறன் தென்னவர்கள் இல்லத்தில் அத்துமீறி நுழைந்து பாஜக மற்றும் சன் பரிவார் குண்டர்கள் மணிமாறன் மீது தாக்குதல் நடத்தியவரோடு வன்முறை வெளியாட்டி நடத்தியுள்ளனர். பாஜக சன் பரிவார் கும்பலின் ஜனநாயக விரோத வன்முறை அரசியலை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது. வன்முறையில் ஈடுபட்ட மதவெறி கும்பல் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை மேற்கொள்ள பொள்ளாச்சி நகர காவல்துறையினரை இக்கூட்டம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் 2, ஜாதி மதம் கடவுளின் பெயரால் பாஜக நடத்தி வரும் வன்முறை வெறு அரசியலை மக்களிடம் அம்பலப்படுத்தும் வகையில் ஜனநாயகபூர்வமான மக்கள் இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதெனவும் இது சம்பந்தமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதென இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. மேற்கொண்ட தீர்மானங்களை கவலை நீதி தடுப்பதற்கான தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாசிச காவி பயங்கரவாத கும்பல்கள் காலையில நிகழ்த்திய வன்முறை வெளியாட்டத்தை தொடர்ந்து அதனை கண்டிக்கின்ற வகையில எங்கள் மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர் மணிமாறன் தென்னல் அவர்கள் மீதான தாக்குதலை கண்டிக்கின்ற வகையில இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு வருகிறது. கோழைகளின் செயல்களை கண்டித்து வரக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு தக்க பாடங்களை புகட்டுகின்ற வகையில பொள்ளாச்சி நகர அரசியல் இயக்கங்களின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தீர்மானங்களை தொடர்ந்து இனி எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்த நபர்களுக்கும் இந்த காவி கும்பல்களால் ஏற்படுகிற அனைத்து பிரச்சனைகளையும் உடனுக்குடன் இது போல ஒன்றிணைந்து தீர்வினை கண்டிட கூடிடுவோம் என்று கூறி இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி நன்றி நன்றி.